ஏன் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இஸ்லாத்தை ஏற்கிறதுக்கு முன்பாகவே மிகப்பெரிய அறிவாளி இல்லையா? அவர்களை தாஹா மா அன்ஸல்னா பிரட்டி போடவில்லையா? எவ்வளவு வேகமாக இருந்தாங்க. எப்படி? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொல்லுவேன் என்று சொன்னவர்கள் தானே. அவர்களை மாற்றியது யார்? முஅஜிஸத்துகளா மாற்றியது? அற்புதங்கள் மாற்றியதா? குர்ஆனினுடைய வசனம் மாற்றியது. அதாவது ஈமான் கொள்ளக்கூடியவர்களுடைய வகைகள் 2 வகையா இருந்தது. முஅஜிஸாத்துகளை பார்த்து ஈமான் கொள்வது, கண்மணி நாயகத்தினுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வேத வசனங்கள் அவைகளை கொண்டு ஈமான் கொள்வது. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தாஹா அதை கேட்டவுடனே அப்படி ஆடிட்டாங்கல்ல. ஒரு மனிதர் வருகிறார், அவர் ஒரு பெரிய, அவருடைய பேர் எனக்கு ஞாபகத்தில் இல்லை. அப்ப அவர் மக்காவுக்கு வர்றாரு. மக்காவுக்கு வந்து அந்த மக்கள்கிட்ட, என்னப்பா அவங்கள ஒரு பிரச்சனை, யார் வந்திருக்கிற? இல்லை, முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்திருக்கிறாங்க, அவங்க தன்னை நபிங்கிறாங்க, வேதம் வருதுங்கிறாங்க. அது வேதம்லாம் இல்லை, ஏதோ ஒரு கவிதை, அசாத்தீருல் அவ்வலீன், முந்திய காலத்தில் உள்ள அது கதைகள், அந்த கட்டுக்கதைகள் எல்லாம் அது ஒரு ஸ்டைலாக சொல்கிற, எங்கேயோ படிச்சு வர்றாரு அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்ன போது, என்ன விடுங்க, இந்த காலகட்டத்தில் எனக்கு நிகரான ஒரு கவிதைங்க இல்லை, நான் பார்த்துக்கிறேன், அவரை காட்டுங்க, நான் போய் வாதிடுறேன் அப்படின்னு கூட்டிகிட்டு போனாங்க. முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்கள் என்ன நிறைய கவிதை படிக்கிறீங்களா, அப்படி படிக்கிறீங்களா, இதுவா அதுவா அப்படின்லாம் நிறைய மக்கள் பேசுனாங்களே, அதை கொஞ்சம் படித்து காட்டுங்க பார்க்கலாம் அப்படின்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில வசனங்களை ஓதி காட்டினாங்க. திருப்பி ஓதுங்க, ஓதி காட்டினாங்க. அதையே திருப்பி ஓதுங்க. இது என்ன? அவர் கேட்குறார், மஹாதா, இது என்ன? இது கவிதையாகவும் இல்லை, உரைநடையாகவும் இல்லை, இலக்கியத்தினுடைய உச்சத்தை தொட்டதாக இருக்கிறது, என்னால் தாங்க முடியவில்லை. ஒரு நேரம் வெளியில் வந்துட்டு சொன்னார்ப்பா, அந்தப்பா நம்மெல்லாம் முடியாது, இதற்கு முன்பாக, இந்த வசனத்திற்கு முன்பாக, அவங்க சொல்லக்கூடிய அந்த வார்த்தைக்கு முன்பாக இந்த சமுதாயம் தோற்று போகும், நீங்க தோற்றுருவீங்க. அது லேசான வார்த்தைகள் அல்ல, விண்ணிலிருந்து வரக்கூடியது என்று சொல்லுகிறார். அது உண்மையாக இருக்கக்கூடும். எனவே நான் அவரை ஏற்றுக்கிட்டேன்னு நீங்க பேச நினைக்க வேணாம். ஆனா அந்த மாதிரி ஒரு வார்த்தை, வாக்கியத்தை நான் கேட்டதே இல்லை என்கிறான். என்ன புரிகிறோம்? அந்த காலத்தில் உள்ளவர்கள் எல்லாரும் அடையர்கள் அல்ல. ஏன் ஜாஹிலியா என்று பெயர் வந்தது? ஒரு அறிஞன் அறிவிலியாக இருக்க முடியுமா? ஒரு அறிஞன் முட்டாளாக இருக்க முடியுமா? முடியும். தெருவில் ஒரு பட்டதாரி இளைஞ மது அருந்திட்டு டாஸ்மார்க்குக்கு போயிட்டு அவன் ஆடிக்கிட்டே போறான்னு வைங்க, படித்த முட்டாள். எப்படி படித்த முட்டாளானா சொல்கிறோமா இல்லையா? ஆக படித்ததினுடைய வழியில் எப்போது அவன் நடக்கவில்லையோ அவன் முட்டாள். இலக்கியம் என்பது அந்த காலத்தில் நிறைந்திருந்தது, அறிவும் இருந்தது, எழுத படிக்க தெரியாதவர்களும் இருந்தாங்க. ஏன் இன்னைக்கு எழுத படிக்க தெரியாதவங்க இல்லையா? எத்தனையோ கிராமங்கள் இன்றைக்கும் இருக்கிறது, இன்றைக்கும் இருக்கு. இந்தியாவில் நீங்க வடநாடுகளில் நீங்க போய் பார்த்தீங்கன்னா எவ்வளவு மக்கள், அவங்களாம் அறிவு கண் திறந்து விடக்கூடாது என்பதில் அரசு கவனமாக இருக்கிறது. துனியாலேயே மக்களுக்கு அறிவு போய் சேர்ந்து விடக்கூடாது என்பதில் கவனமாக இருக்கக்கூடிய ஒரே அரசு நம்ம இந்திய அரசு தான். வேற எங்கேயும் இருக்க முடியாது. ஏன்னா விழிச்சுக்கிட்டா நம்ம ஆட்சி செய்ய முடியாதுங்கிறான், நம்ம ஆட்சி மன்றில் இருக்க முடியாது. அருமையான பெருமக்களே, எனவே அறிவாளிகளாக இருந்தவர்களும் கூட அந்த அறிவின் வழியில் நடக்கவில்லை, அறிவின் அடிப்படையில் எந்த காரியத்தையும் அணுகல்ல. எப்படியெல்லாம் இருந்தாங்கிறத குர்ஆனும் சொல்லும், ஹதீதும் சொல்லும், வரலாறும் சொல்லும். ஒரு செய்தியை நான் சொல்லுகிறேன். ஜுபைதி கோத்திரத்தை சார்ந்த ஒருவர் வர்றார். ஆசிபுன் வாயில் என்பவனோடு, ஆசிபுன் வாயில் ரொம்ப பிரபல்யமானவன், அவனை பற்றி நிறைய செய்திகள் இருக்கு. அவனோட வியாபாரி, ஒரு கூட்டு வியாபாரம், முஷாரக்கா, கூட்டு வியாபாரம் செய்த அந்த ஜுபைதி வர்றான். இவன் எல்லாத்தையும் சுவாகா பண்ணிட்டான். இந்த ஆசிபுன் வாயில், இவன் வெளியூருக்காரரு ஜுபைதி. அவர் கேட்குறான், தர முடியாதுங்கிறான். தைரியமா முடியாது, நீ செய்கிறத செய்யப்பா அப்படிங்கிறான். அவ்வளவு துணிச்சல் உள்ள காலம் அது. தைரியமா எந்த தவறையும் செய்ய முடியும். தவறு செய்வது என்பது இயல்பானது.
ஆனால் தவறு செய்வதையே ஒரு பெருமையாக பேசக்கூடிய காலம் அது. நான் என்னென்ன தவறுகள்லாம் செய்தேன் என்று காபாவினுடைய திரையிலே கவிதையாக தொங்க விடுவான். சபஅ அல்லகாத் நம்ம உலமாக்களுக்கு தெரியும், படித்த பிள்ளைகளுக்கு தெரியும், அப்துல்லமா படித்தவர்களுக்கும் தெரியும். அதில் இருக்கக்கூடிய கவிதைகள்லாம் நீங்கள் படித்து பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இப்போவே இப்படி இருக்குது, அது வடிகட்டி இப்படி இருக்குது, வடிகட்டாமல் எப்படி இருக்கு நீங்கள் பாருங்கள். அப்போ தான் தவறு செய்ததை பெருமையாகவும் அதை ஒரு சிறப்பானதாகவும் பேசி காட்டுவான். நான் எத்தனை பேரை கொலை செஞ்சுக்கிறேன் தெரியுமா அப்படிமா. இப்படிப்பட்ட ஒரு காலகட்டம் கொடுமையானது. அறிவு இல்லாமல் இருந்தால் கூட பரவாயில்லை, அறிவு இருந்து கொண்டு இப்படி இருப்பது என்பது ஆபத்தானது, ரொம்ப ஆபத்தானது இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு காலகட்டம் அது. இந்த ஜுபைதியினுடைய பொருளை அபகரித்து வைத்துக்கொண்டு நீ யார்கிட்ட வேண்டுமானாலும் முறையிடுன்னா. அதற்கு பிறகு சில நல்லவர்கள் குழுமினார்கள், ஹில்ஃபுல் ஃபுது என்ற ஒரு சங்கத்தை அமைத்தார்கள். வரலாற்றில் தெளிவாக இருக்கிறது, அதன் மூலமாக அது திருப்பி பெறப்பட்டது என்பதுதான் பெரு வரலாறு. இப்படி எந்த தவறையும் துணிந்து செய்யக்கூடியது மாத்திரமல்ல, அது தங்களினுடைய ஆற்றலினுடைய முகவரி என்று கருதினார்கள். யாராவது மது குடிக்க இல்லைன்னா, அந்த காலத்தில் சாராயம் குடிக்க இல்லைன்னா அவனை கிண்டல் பண்ணுவாங்க. கேள், இந்த பாரு இந்த பைத்தியாரம் போகிறான் பாரு அப்படிம்பாங்க. யார? மது குடிக்க இல்லைனா. மது குடிக்காதவர்கள் எல்லாம் கேவலமாக பார்க்கப்பட்டார்கள். மது அருந்தக்கூடியவர்கள் மரியாதையாக பார்க்கப்பட்டார்கள். எப்படி இருக்கும் அந்த காலம் நீங்க பாருங்க. அநீதம் செய்வது என்பது அடுத்தவனை அபகரிக்கிறது, அட்டூழியம் செய்வது, சர்வாதிகாரம் செய்வது, தப்பெண்ணம் கொள்வது, யார் எவர் என்று பாராமல், பெரியவர் சிறியவர் என்று பாராமல் மரியாதை குறைவாக நடப்பது. ஒரு கட்டத்தில் எல்லாத்தையும் தாண்டி நம்ம எல்லாருக்கும் தெரியும், பொம்பளை புள்ள பிறந்தா உயிரோடு புதைக்கிறது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்றாங்க, அவங்க சொல்றாங்க பாருங்க, ஒரு பெண், பெரும்பாலான பெண்கள் தாங்கள் குழந்தை உண்டாகி இருக்கக்கூடிய காலகட்டத்தில், அந்த பிரசவ வேதனை வரக்கூடிய அந்த காலகட்டத்தில் என்ன செய்வாங்களாம், தங்களுக்கு பக்கத்தில் ஒரு குழியே தோண்டி வைப்பாங்க ரெடியா. அது பொம்பளை பிள்ளையாக இருந்தால் அந்த பிள்ளைய அந்த குழியில போட்டு மூடிடுவாங்க உயிரோடைய. யாரு தோன்றான்? பெற்றெடுக்கக்கூடிய தாயே அந்த குழியை தோண்டி வைப்பாள் என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ரயீசுல் முஃபஸ்ஸிரீன் அறிவிக்கிறாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இது எவ்வளவு பெரிய கொடுமையாக இருக்க முடியும். குறையோடு பிறந்திருக்கக்கூடிய குழந்தைகளை கூட அந்த தாய் அரவணைத்து மருத்துவ விந்தையின் மூலமாக என் பிள்ளைக்கு சுகம் கிடைத்து விடாதா என்று லட்சம் லட்சமாக செலவழிக்கக்கூடிய காலத்தில் நாம் இருக்கிறோமா இல்லையா? பச்சை பிள்ளை, குழந்தை, தான் பெற்றெடுத்த பிள்ளை பொம்பளை பிள்ளை என்பதால் அது அவலட்சணம், அசிங்கம், கேவலம் என்று கருதி தாம் பிறக்கும் போதே ஒரு குழியை தோண்டி வைத்து அதிலே போட்டு புதைத்த வரலாறுகள் உண்டு. அல்லாஹ் கேட்கிறான், உயிரோடு புதைக்கப்பட்ட பெண் குழந்தைகள் நீங்கள் ஏன் புதைக்கப்பட்டீர்கள் என்று கேட்கப்படும். அவங்களுக்கு விசாரணை நடக்கும் ஆகிரத்தில். இந்த தஃசீல நிறைய விளக்கங்களை எழுதுகிறார்கள். இன்னைக்கும் கூட நீங்கள் போனால் ஹரம் ஷரீஃபை விரிவாக்கிட்டு இருக்கிறாங்கல்ல, ஒரு பக்கத்தில் விரிவாக்கி அப்படியே நிற்குது, நீங்கள் பார்க்கலாம். அந்த இடத்த தொடல் அப்படியே விட்டுட்டாங்க, 2-3 தடவை ட்ரை பண்ணிவிட்டு விட்டுட்டாங்க. ஏன் தெரியுமா? அங்கே ஆழமாக தோண்டும் பொழுதெல்லாம் இரத்தம் வருகிறது. இன்றும் நீங்கள் வரலாறு நீங்கள் அங்கே போய் பார்த்தா தெரியும். அந்த இடங்கள் தான் அந்த குழந்தைகள், பச்சிளம் குழந்தைகள், பெண் குழந்தைகள் உயிரோடு புதைக்கப்பட்ட இடம். இன்றைக்கும் அங்கே ஹரம் ஷரீஃபினுடைய அந்த விரிவாக்கம், ஹரம் ஷரீஃப் எங்கேயோ போயிடுச்சு. இவ்வளோ ஆண்டு இருந்தது இங்கே விரிஞ்சு 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 கிலோமீட்டர் தூரத்துக்கு போயிடுச்சா இல்லையா? அந்த இடம் இன்றைக்கும் இருக்கிறது. நீங்கள் அந்த சில இடங்களுக்கு சுட்டி காட்டுவாங்களா இல்லையா? அந்த ஜாரானா, ஹுதைபியா அப்படின்னு போகும்பொழுது இந்த இடத்தையும் சொல்லுவாங்க. நீங்கள் கேட்டால் சொல்லுவாங்க, அது எந்த இடம்னு கேட்டால் நீங்கள் விசாரிக்கலாம், இன்றைக்கும் இருக்குது. அப்போ இன்றும் கூட ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் அந்த இடத்தில் அந்த இரத்தத்தை பாய்ச்சுகிறான் என்றால்
எவ்வளவு பெரிய கொடுமை என்பதை எண்ணி பாருங்கள். மனசு பதைக்குதா இல்லையா? இத்தகைய கொடுமைகள் எல்லாம் நிறைந்திருந்த காலத்தில் அல் பிந்து பரக்கா, பொம்பளை பிள்ளை பிறந்தா பரக்கத்து, பொம்பளை பிள்ளைய கொல்லாத, சாகடிக்காத, அப்படிலாம் செய்யாதேங்கிறதையெல்லாம் தாண்டி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அல் பிந்து பரக்கா, பொம்பளை பிள்ளை வருதுன்னா உன் வீட்டில் பரக்கத்தை கொண்டு வருதுன்றாங்க. சொல்ல முடியுமா அந்த காலத்தில்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்த காலத்தில் உயிரோடு புதைத்து கொண்டிருந்த காலத்தில் கொஞ்சம் மெதுவாக அதை புதைக்காதப்பா, அதெல்லாம் செய்யாதப்பா அப்படிலாம் சொல்லல. உன் வீட்டில் பரக்கத்து வருகிறது என்று சொல்லி சஹாபிகள், இஸ்லாமியத்தை ஏற்றுக்கொண்ட அந்த சஹாபிகள், எனக்கு முதல் குழந்தையாக பெண் குழந்தை பிறக்க வேண்டும் என்று விரும்பிய அந்த விருப்பத்தை ஏற்படுத்திய வள்ளலம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்றால் அவர்களுக்காக ஒரு விழா எடுப்பது எந்த வகையிலே பிதாத்?